அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். எப்படியெல்லாம் ரீல்ஸ் போட்ட கேரள இன்ஸ்டா தம்பதி இப்படியாகிவிட்டதே என சிக்கொட்டல் ஒரு பக்கம், இவ்வளவு அழகான பொண்ணு கியூட்டான கணவரை விட்டுவிட்டு போயும் பஸ் டிரைவர் கூட ஓடிடுச்சே என மறுபக்கமும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி குமரி வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நெட்டிசன்கள். குறிப்பாக டிரைவருடன் நள்ளிரவில் நைட்டியுடன் எஸ்கேப் ஆனதாக கூறப்படும் மேகாவுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களும் அகிலுக்கு ஆதரவான தேற்றல்களும் இணையத்தையே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தாலும் குஸ்காவில் கிடைக்கும் லெக் பீஸ் போல மேகாவுக்கு ஆதரவான மீம்களும் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளன. அதாவது இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டு மிகவும் பிரபலமான இன்ஃப்ளூயன்சர்களாக வலம் வந்தவர்கள் அகில் மேகா கேரள தம்பதியர். கேரள மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்த இவர் வணிக கடற்படை வேலையை விட்டுவிட்டு முழு நேர கண்டென்ட் கிரியேட்டராக மாறி இன்ஸ்டாவில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். இவரது யூடியூப் சேனலுக்கு 49 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் இருந்து வருகிறார்கள். இன்ஸ்டாகிராமில் சுமார் 18 லட்சம் பேர் பின்தொடர்ந்து வருகிறார்கள். சமூக வலைதளத்தின் மூலமாகவே அறிமுகமான மேகாவை 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர்களின் சம்மதத்துடன் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டார். யாரையும் குறை சொல்ல முடியாது என்பதே அகிலின் பதிலாக இருந்தது. பெண்கள் போட்டோக்களுக்கு லைக் பண்ண மாட்டேன், பெண்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டேன், பெண்களிடம் பேச மாட்டேன், பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன், இது சத்தியம் சத்தியம் செய்திருந்தார். அந்த வீடியோவும் வைரலானது. இனி முதல் நான் வாய் நோக்க மாட்டேன், பெண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்ப மாட்டேன், பெண்ணுங்களுக்கு ரிக்வெஸ்ட் அயக்க மாட்டேன், பெண்ணுங்களை நோக்கி வெள்ளம் மறக்க மாட்டேன், இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இருவரும் சேர்ந்து வெளியிடும் ரீல்ஸ் வீடியோக்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்களால் லைக் ஷேர் செய்யப்பட்டு பாராட்டுக்களை குவித்து வந்தது. அகிலின் கண்டென்ட்டுகளில் அவரது மனைவி மேகாவும் தொடர்ந்து இடம்பெற்று வந்தார். இருவரும் இணைந்து உருவாக்கிய குடும்பம் மற்றும் வாழ்க்கை சார்ந்த வீடியோக்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றன. மேகா சட்டத்துறையை சேர்ந்தவர் என்றும் LLB படித்தவர் என்றும் கூறப்படுகிறது. திருமணத்துக்கு பிறகு அகிலின் வீடியோக்களில் தொடர்ந்து தோன்றிய அவர் பின்னர் தனக்கென இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் உருவாக்கி ஃபேஷன் மற்றும் அழகு சார்ந்த பதிவுகளை வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில்தான் மேகா தனது உடைமைகளுடன் வெளியேறி தான் வழக்கமாக பயணிக்கும் பேருந்தின் டிரைவருடன் ஓட்டம் பிடித்ததாக CCTV காட்சி பரவி இணையத்தையே உலுக்கியது. முதலில் இதுவும் ரீல்ஸாக இருக்குமோ என நம்ப முடியாமல் இருந்த நிலையில்தான் மேகாவின் கணவர் அகிலின் நண்பரும் பிக் பாஸ் பிரபலமுமான சாய் கிருஷ்ணா அது குறித்து உறுதி செய்தது மேலும் பரபரப்பூட்டியது. 2 வருடங்களுக்கு முன்பு மேகாவை திருமணம் செய்து கொள்ளும் போது மேடையிலேயே அவரது தலையில் கை வைத்து சத்தியம் செய்தவருக்கு இப்படியாகிவிட்டதே எனவும் மேகாவை கடுமையாக விமர்சித்தும் வந்தனர். இந்த நிலையில்தான் மேகா நைட்டியுடன் ஓட்டம் பிடித்ததாக கூறப்படும் CCTVயை பார்த்த சிலர் நெடுந்தூர நீண்ட பயணங்களில் தேவையான உடைமைகளை வைத்து தள்ளிச் செல்லும் ஒரு ட்ராலி பேக் கூட இல்லாமல் ஒரு சின்ன பேக்குகளில் உடைமைகளை எடுத்துச் செல்வதோடு கட்டப்பையில் உடைமைகளை எடுத்துச் செல்லும் சூழலில்தான் மேகா வாழ்ந்திருக்கிறார் போல எனவும் கருத்து தெரிவித்து வந்தார்கள். இது எல்லாம் கூட பரவாயில்லை, அடுத்தடுத்து மேகாவுக்கு குவியும் ஆதரவுகள் தான் நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு என்கிற ரீதியில் பலரையும் யோசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நைட்டியுடன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஆண் நண்பரை நோக்கி நடந்து சென்றதாக கூறப்படும் அந்த இளம் பெண்ணிற்கு AI மூலம் தேவதை போன்ற ரெக்கையை உருவாக்கி விஷம் வைக்காம ஆள் வச்சு கொல்லாம நைட்டியோட போனால அவ தேவதை, புரிஞ்சுக்கோங்க அப்ரசன்டிங்களா என இன்னொரு கோணத்தில் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அட,
இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என நெட்டிசன்கள் மிரண்டு போய் பார்த்து கொண்டிருக்க, அடுத்ததாக வந்த கருத்து தான் கலாச்சார காவல் நெட்டிசன்களை ஆட்டம் காண வைத்திருக்கிறது. பஸ் கிளீனர் கூட ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க என்ன ஹனிமூன் போகும்போது புருஷனுக்கு தெரியாம லவ்வரை கூட்டிட்டு போய் கொன்னாங்களா? விஷம் மிக்ஸ் பண்ண ஸ்லைஸ் ஜூஸ் குடிக்க வச்சு புருஷனை மட்டை பண்ணாங்களா? இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது மண்ணெண்ணெய் ஊத்தி தீ வச்சு கொன்னாங்களா? இல்ல கூட வேலை செய்யற பொண்ண லவ் பண்ணி ஓட்டம் எடுத்தாங்களா? மாமனாரோட ஓடினாங்களா? ஊட்டிக்கு கூட்டிட்டு போய் அங்கிருந்து தள்ளி கொன்னாங்களா? அவங்க பண்ண ஒரே பெரிய தப்பு ஒரு சாதாரண ஏழை கிளீனர் பையனை லவ் பண்ணதுதான். இதுதான் இந்த சமூகத்தோட சாபக்கேடு. ரிச் மேரி, அதாவது ரிச்சர், புவர் மேரி புவர். எப்ப இந்த ஏற்றத்தாழ்வு இந்தியால மாறும்? அவங்க எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க இதை தொடர்ந்து இன்னொரு சாதாரண பானிபூரி பையா கூட ஓடி போனாலும் போகும். அப்பவும் இந்த சமூகம் வடக்கன் கூட ஓடி போயிட்டான்னு காரி உமிழும். காதலுக்கு காசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம்னு எப்ப இந்த சமூகத்துக்கு புரிய போகுதுன்னு புரியல. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 80 வருஷமாக போகுது. ஆனா காதலுக்கு சுதந்திரம் எப்ப கிடைக்கும்? அந்த கிளீனர் பெண்ணை நான் நமஸ்கரிக்கிறேன். எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன் என சீரியஸாக பதிவு செய்ததோடு, நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே என்ற பாடலையும் பாடி ட்ரோல் செய்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் ப்ளூ ட்ரம் கொலைகளையும் நினைவூட்டி இப்படியெல்லாம் செய்யவில்லையே என பீதி கிளப்பி வருகிறார்கள். இதனால் மேகாவுக்கு எதிராக ஆவேசமாக, ஆக்ரோஷமாகவும் வெறித்தனத்தோடும் கருத்துக்களால் சீறி பாய்ந்தவர்கள் இந்த ஆங்கிளில் யோசிக்காம விட்டுட்டோமே, மண்ட பத்திரம் என்பது போல் உசிறு பத்திரம் என கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தரப்பு நெட்டிசன்கள் சைலண்ட் ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உக்கிரம் குறையாத நெட்டிசன்கள் மேகாவுக்கு எதிரான வைலண்டான கமெண்ட்டுகளை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆதங்கத்தோடு. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.